இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃபிங். நம்ம ஊரில் சீலிங் காங்கிரீட் போட்டால் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்ம ஊர் காங்கிரீட் வந்து அந்த அளவுக்கு குவாலிட்டியாகவும் இருக்கும். இங்கே இருக்கிற காங்கிரீட் வந்து ரொம்ப குவாலிட்டி உண்டு, பட் இருந்தாலும் வாட்டர் லீக்கிங் நிறைய ப்ராப்ளம் இருக்கிறதுனால இங்கே வந்து எல்லா வீடுகள்லையும் கண்டிப்பாக வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக ஒரு 5 இயர்ஸுக்கு முன்னாடி நான் இந்த யூஏக்கு வரும்போது இங்கே வாட்டர் ப்ரூஃபிங் எப்படி இருந்துச்சுன்னா, ரப்பர் ஷீட் இருக்குல்ல, அதாவது அவாசல் சீட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து சவுதி அரேபியாலேருந்து வரும். அதை வந்து நம்மளோட ஹீட் பண்ணி நம்மளோட ரூஃப்ல எல்லாம் ஒட்டுவாங்க. ரூஃப் ஃபுல்லாக ஒட்டிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்லோப் அனுசரித்து வச்சு காங்கிரீட் போடுவாங்க, ஸ்கிரிட் காங்கிரீட் போடுவாங்க. பட் இருந்தாலும் நிறைய வீடுகளில் இது கொஞ்சம் ஃபெயிலியர் ஆக ஆரம்பிச்சதான் புது சிஸ்டம் இங்கே வந்து அப்டேட் பண்ணாங்க. என்ன சிஸ்டம்னு பார்த்தீங்கன்னா ஃபோம் வாட்டர் ப்ரூஃபிங். அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. ஆக்சுவலாக ஃபோம் வாட்டர் ப்ரூஃபிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வண்டியில் ஜெனரேட்டர்லாம் கண்டு வந்து கம்ப்ரஸர் வச்சுருவாங்க. அந்த கம்ப்ரஸர்லேருந்து 2 பேரலில் 2 மிக்ஸ் ஃபோம் இருக்கும். அந்த ஃபோமை மிக்ஸ் பண்ணி ஃப்ளோரில் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணுறதுனால ஒரு சின்ன கேப் இருந்தாலும் அந்த ஃபோம் வந்து இப்போ ஃபில் ஆகுறதுனால நல்ல ஒரு பெட்டரான ஒரு வாட்டர் ப்ரூஃபிங் கிடைக்குது. அதனாலேயே இப்போ எல்லா வீடுகள்லையும் கம்பல்சரி இந்த ஒரு வாட்டர் ப்ரூஃபிங் மட்டும்தான் பண்ணுறாங்க. இந்த வீடு வந்து 15 இயர்ஸ் ஓல்டு ஆகிடுச்சு. ஸோ 3 தடவை வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணியும் அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. அதுலேயும் லீக்கேஜஸ் வரனால இந்த தடவை புதுசாக ட்ரை பண்ணலாமேன்னு அரபி வந்து இந்த மெத்தடை வந்து சூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த வாட்டர் ப்ரூஃபிங்னால இது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஏன்னா இந்த ஃபோம் வந்து எல்லா கேப்பையும் ஃபில் பண்ணுறதுனால வாட்டர் லீக்கேஜஸ் ரொம்ப அவாய்ட் ஆகுது. நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரி சிஸ்டம்ஸ் எல்லாம் இருக்கா அப்படின்னு தெரியல. இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை ஃப்யூச்சரில் இந்த மாதிரி சிஸ்டம் நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த மாதிரி ஃபோம் சிஸ்டம் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பெட்டர்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃபெமின் விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதுங்க.